ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்களில் காணப்படுகிறபடி, நீங்கள் சோதனையிலே இருந்தாலும், சூழ்நிலை மோசமான நிலையிலே இருந்தாலும், சோர்ந்தவர்களாக உதவியற்ற வனாந்தரத்திலே பசியோடு இருந்தாலும், பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பிழைத்து பெருகுவீர்கள் என்று சொல்லி உபாகமம் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலும் 3வது வசனத்திலும் ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று சொல்லி, ஆதாமுக்குள் இல்லாத விசேஷம், மோசேயின் ஊழியத்தில் இல்லாத விசேஷம், மோசே வரவழைத்த பரலோக மன்னாவில் இல்லாத ஒரு விசேஷம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்ததை விவரித்து காண்பித்தேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நித்திய ஜீவன் பரிபூரணமாய் இருந்தது. மனிதர்களுக்கு உண்டானவைகளை, மனுஷருடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து பிழைப்பிக்க கூடியதான நித்திய ஜீவன் நிறைவோடு கூட அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அதைதான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக குறிப்பிடுகிறார். ஆதாமுக்குள் மக்கள் மரிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் மக்கள் பிழைக்கிறார்கள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய செவிகள் பாக்கியம் உள்ளது. காரணம், நீங்கள் பிழைத்து பெருக போகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நீங்கள் நலிவடைய போகிறதில்லை. அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன், விழுந்து போன கூடாரத்தை தூக்கி நிறுத்துகிற தேவன், மங்கி எரிகிற திரியை தூண்டி எரிய பண்ணுகிற தேவன், நெறிந்த நாணலை முறியாத தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து ஆண்டவர் தமது ஊழியத்திலே விளங்க பண்ணிட பல மனிதர்களை, பல சாட்சிகளை கடந்த வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த நாளிலேயும் ஒரு 3 கூட்டத்தை அல்லது 3 நபர்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனத்திலே பாருங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் பாராட்டி சொல்லுகிற வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடனே போய், உன் விசுவாசம் உன்னை பிழைக்க பண்ணினது. நீ சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று வாழ்த்தி அனுப்பினார். இந்த பகுதியை நாம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து எத்தனையோ சத்தியங்களை நீங்க கேட்டிருக்கலாம். 25வது வசனத்தில் இருந்து பாருங்கள். அங்கே அவளுடைய நிலையை ஆவியானவர் ரொம்ப விவரமாக எழுதியிருக்கிறார். அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே அவளுக்கு ஒரு பெரிய பிழைப்பு உண்டானது. மரண நாளை எண்ணிக்கொண்டிருந்த அந்த பெண்மணி, மரணத்தை எதிர்பார்த்து துக்கத்தோடு இருந்த அந்த பெண்மணிக்கு அவளுடைய காதிலே சில தகவல்கள் வந்து சேருகிறது. சொற்பமான சில காரியங்களை இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்திலிருந்து பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். என்ன கேள்விப்பட்டிருப்பாள்? இதுவரையிலும் வைத்தியர்களை குறித்து கேள்விப்பட்டாள். அங்க ஒரு வைத்தியம் இருக்கு, இங்க ஒரு வைத்தியம் இருக்கு, இப்படி ஒரு டாக்டர் இருக்காரு, அங்க ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அப்படி இப்படின்னெல்லாம் சிகிச்சைகளை குறித்து கேள்விப்பட்டு எல்லாம் அவள் சோர்ந்து போனாள். அங்கே பாருங்க, 2 நிலையில அவள் வருத்தப்பட்டாள்னு தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வைத்தியர்களினாலே வருத்தப்பட்டாலாம். அடுத்தது சற்றும் குணமடையாமல் தனக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் இழந்து மறுபடியும் வருத்தத்தோடு இருக்கிறார். காரணம், எல்லாரும் அவளை கைவிட்டு விட்டார்கள். கட்டிய கணவன், கொண்ட உறவுகள் எல்லாம் கைவிட்டு, சரீரத்திலேயும் எப்பொழுதும் வேதனை, வியாதியினுடைய கொடுமை தாங்க முடியாதபடி, இதற்கு முடிவு தெரியாதபடி இப்பொழுது வைத்தியரை குறித்து கேள்விப்பட்டதை விட
இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுகிறாள்? இயேசு குஷ்டரோகியை தொட்டால் சுகமடைந்து விடுகிறார்களாம். இயேசு குருடர்களை தொட்டால் பார்வை கிடைத்து விடுகிறதாம். இயேசு சப்பானியையும் ஒரு வார்த்தை சொல்லும் போது அவன் நடந்து விடுகிறானாம். பயங்கரமான பிசாசு பிடித்தவர்களும் இயேசுவுக்கு முன்பாக வரும்போது சுகமடைந்து விடுகிறார்களாம். இப்படிப்பட்ட சொற்பமான தகவல்களை கேட்ட அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு விசுவாசம் உருவாகிறது. அவளே உருவாக்குகிறாள். கேட்டது கொஞ்சம்தான், ஆனால் அவள் உருவாக்கி கொண்ட விசுவாசம் இருக்கிறது. கேட்டதை தியானித்து தியானித்து தியானிக்கிறாள். அந்த கேட்டதை அவள் அப்படியே பெருக்கிக் கொள்கிறாள். என்ன பெருக்கிக் கொள்கிறார்? பிறவி சப்பானியை ஒரு மனிதன் இதுவரையிலும் நடக்க பண்ணினதில்லை. பிறவி குருடனை இதுவரையிலும் உலகத்திலே யாரும் பார்க்க பண்ணினதில்லை. குஷ்டரோகியை யாரும் சுகப்படுத்த முடியாது சாதாரணமாக. அது ஒரு சாபக்கேடான வியாதி. அப்படி என்றால் இவரிடத்திலே ஒரு தெய்வீக தன்மை நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இயேசுவினிடத்திலே நான் வெளியரங்கமாக போய் என்னுடைய காரியத்தை சொல்ல முடியாது. ஆகவே ரகசியமாக நான் ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும். ரகசியமாக இயேசுவினிடத்தில் போய் அவருக்கே தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் தீர்மானம் எடுத்தாள். 27, 28வது வசனத்தை பாருங்கள். மார்க் 5, 27, 28. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி கூட்டத்துக்குள்ள வந்து அவ என்ன விசுவாச தீர்மானம் எடுத்தாலோ, விசுவாசத்தில் எப்படி உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தாலோ அதை அப்படியே நிறைவேற்றினாள். ரொம்ப ஞானமாக, விவேகமாக, புத்தி கூர்மையாக. அவள் செய்தது யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு ஞானமாக, அவ்வளவு விவேகமாக செயல்பட்டாள். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க காரியத்துல கர்த்தர் இப்படி ஒரு வெளியரங்கமான அற்புதத்தை செய்து ஒரு பெரிய பெருக்கத்தையும் பிழைப்பையும் உண்டாக்கணும்னா நிச்சயமா கர்த்தர் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விவேகமான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆமா, தீர்க்கமான ஒரு விசுவாசம். நான் ஆலயத்துக்கு போனா எனக்கு இது கிடைக்கும், என் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டா நிச்சயம் எனக்கு கிடைக்கும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தர் என் மேய்ப்பன், என் வாழ்விலே தாழ்வே இல்லை. ஆமாம், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, என் பாத்திரம் நிரம்பி வழியும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, தொடர்ந்து கொண்டிருந்தது எது தெரியுமா? சவுலினுடைய பட்டயம்தான், இஸ்ரவேல் ராஜாவினுடைய பட்டயம்தான் இந்த தாவீதை தொடர்ந்து கொண்டிருந்தது. அவன் அந்த மாதிரி பேசவே கிடையாது. நாமளா இருந்தா உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்போம், ஆண்டவரே நான் என்ன கொடுமை பண்ணினேன், இப்படி அநியாயமா எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்குதே. பட்டயம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. வனாந்தரத்தில் இருந்து கொண்டு தான் 121ஆம் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தெல்லாம் தாவீது பாடுறான். ஆனா எப்படி பாடுறான்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி நான் தொட்டால் சுகமாவே, எனக்கு சொஸ்தம் கிடைக்கும், என் வியாதி நீங்கும் சொல்லி தன்னுடைய இருதயம் முழுவதும் இயேசுவின் மேலே, இயேசுவின் வல்லமையின் மேலே, இயேசு உயிர்ப்பிக்கிற வல்லமையின் மேலே விசுவாசத்தோடு அவரிடத்தில் வந்தாள். பைபிள்ல மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனம்னு நான் நினைக்கிறேன். கூரையை பிரித்து கொண்டு இறக்குனாங்க பாத்தீங்களா திமிர்வாதக்காரன. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி பாருங்க, நம்ம ஆண்டவர் மேலே வைக்க வேண்டிய விசுவாச, உறுதியான விசுவாசம், தீர்மானமான விசுவாசம், இந்த விசுவாச நிறைவோடு ஆண்டவரிடத்தில் வராத சமயத்தில் நம்முடைய வருகை, ஆராதனை எல்லாம் பாரம்பரியமாக மாறிவிடுகிறது. உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரம், உங்க ஜீவ நாடியே இந்த ஆராதனையில தான், ஆண்டவரை பின்பற்றுவதிலே, ஆண்டவரை ஆராதிப்பதில் தான் இருக்குது. அங்கே நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன். எங்க சொல்றாரு? 133ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல. 133ஆம் சங்கீதம் சபை கூடி வருகிற சங்கீதம். ஆமா, சபையில கூடி வரும்போது நாம பிழைத்து பெருகும்படி ஆண்டவர் ஜீவனை கட்டளையிடுகிறார்.
எப்படி கட்டளையிடுறாரு? சரி இன்னும் ஒரு வாரத்துக்கு உயிரோட இரு, வந்துட்டல்ல, என்னை ஆராதிச்சிட்டல்ல, சரி இன்னொரு வாரத்துக்கு உயிரோட இரு. வார வாரம் ஆண்டவர் நமக்கு ஜீவனை பிழைத்திருன்னு சொல்லி கொடுக்கிறார். இதுல கட்டடிக்கிற ஆளுக்கெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆராதனைக்கு வர முடியாத நியாயமான காரணம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா வர சௌகரியம் இருந்தும், நன்மை செய்ய தகுதி இருந்தும் அவங்க ஆண்டவருடைய காரியத்தில் அலட்சியம் பண்றாங்கன்னா ஆண்டவருடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கலாம், இல்லாம போகலாம். அதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. ஏதோ இறக்கப்பட்டு பரவாயில்ல, அவங்க அறியாம இருக்கிறாங்கன்னு வேணா ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், நன்மை செய்யலாம். ஆனா அது தொடரும்னு சொல்ல முடியாது. வேதத்துல பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல விசுவாசிகளின் தகப்பன்னு அழைக்கப்பட்டானே. ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து படிங்க பார்க்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். எல்லா வசனத்தை பாருங்க, நம்புற மாதிரி இல்ல அவன் சரீர சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அவனோடு பேசினது என்ன? உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல இருக்கும்னு சொன்னார். ஆனா இவன் சரீரமும் செத்து போனது, அவன் மனைவியினுடைய சரீரமும் செத்து போனது, கர்ப்பப்பையும் செத்து போனது. 19வது வசனம் தான் அழகா இருக்கு. ஆமா, சரீரத்திலே 2 பேரும் பலவீனமாகத்தான் இருந்தார்கள், ஆனால் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. சரீரம் பலவீனமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், ஆமா நம்ப முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் அது மனதளவிலே செய்கிற காரியம் தானே. அதுல பலவீனமா இருக்க கூடாது. மரண படுக்கையில கூட நீங்க இயேசுவின் மேலே பலமுள்ள விசுவாசத்தை வைத்து உங்க மரண படுக்கையை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். சரீரம் தான் பலவீனமா இருந்ததே ஒழிய அவன் விசுவாசத்தில் எப்படி இல்ல, பலவீனமா இல்ல. இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனத்துல, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்ம 24 மணி நேரமும் நம்மளையே தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆபிரகாம் அவதை யோசிக்கல. ஆபிரகாம் என்ன நினைச்சான்னா, இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை ஆபிரகாமுக்கு உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளையும் ஒன்று கூட பண்ணி உயிரடைய பண்ண அவருக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. 4 நாளான பிணத்துக்கே உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மரித்தோரை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு 3 நாளைக்கு பிறகு எழுப்பின அந்த ஆவியானவர் தான் உங்க சரீரத்திலே வாசமாய் இருக்கிறபடினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். நீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த ஆவியானவர் உங்க சரீரத்துல எந்தெந்த பகுதி சரியில்லையோ அதெல்லாம் சரியாகும். தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோங்கிறது இல்ல, நம்ம ஜெபம் பண்ற நேரத்துல நம்முடைய இருதயம் அனலாக இருக்கணும். அபிஷேகத்தில் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்கய்யா. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும் தான் எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா முதலாவது நம்முடைய சரீரத்திலே இருக்கிற பலவீனங்களை எல்லாம் அவர் பலப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள், பாதிப்புகள் எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்துவார். உங்க வியாபாரத்திலே, உங்களுக்கு உண்டான பிசினஸ்ல, உங்க வேலையில, உங்க குடும்பத்துக்கு எதிராக வருகிற சத்ருவனுடைய எல்லா தீமையில் இருந்தும் ஆண்டவர் ஆவியானவர் எப்பொழுதும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். காரணம் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசு அப்படித்தான். நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும்போது உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய வசனத்தையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணணும். எப்படி சொல்லணும்? பிழைத்து பெருகும்படி நீங்க எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீங்களாப்பா, உங்க வார்த்தையினாலே நான் பிழைப்பேன், என்னுடைய தொழில் பிழைக்கும், என்னுடைய குடும்பம் பிழைக்கும், என் சரீரம் பிழைக்கும், நான் பிழைத்து பெருகுவேன், நான் அழிந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளே நீர் உமக்குள்ளே பரிபூரண ஜீவனை, நித்திய ஜீவனை வைத்திருக்கிறீர். அந்த ஜீவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது.
கேட்கிற சத்தியத்தெல்லாம் ஜபத்துல, தனி ஜபத்துல சொல்லி சொல்லி ஜெபிக்க வசனமும் நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஆவியானவரும் நம்மை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இயேசுவின் வல்லமையும் நமக்குள்ளே வருகிறது. சும்மா பேருக்காக இயேசுவை பின்பற்றுவது கரளச்செடி மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கையா மாறிடும். ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஒரு விருத்தி இருக்காது. சும்மா பேருக்கு வந்து போய் போராடி வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுனா, தனக்குள்ளே ஒரு தீர்க்கமான விசுவாசத்தை உருவாக்கி கொண்டாள். எனக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியில் தான் எனக்கு ஜீவன் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி அவள் தீர்மானமாக வாழ்வானாலும் சால்வானாலும் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பிழைத்துக் கொள்வேன். பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படித்தான் விசுவாச அறிக்கை சொன்னாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சாதாரணமானவர் அல்ல, உம்முடைய கைக்கும் 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம வார்த்தையையும் அறிக்கையையும் நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தையும் ஆண்டவர் எப்பொழுதுமே கனப்படுத்துகிற தேவன். உங்களுக்குள்ளே ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான். செத்து போன கர்ப்பத்தில் எப்படி குழந்தை உருவாகும் பாருங்க, அவங்க நம்பினாங்க. படிங்க பார்க்கலாம், ரோமர் 4வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை பாருங்கள். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர், செய்வதை சொல்லுகிற தேவன். ஆகையினால கவனிங்க, அவர் சும்மா பேருக்காக சொல்லுகிறவர் அல்ல, நிறைவேற்றுவதை சொல்லுகிறவர். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தையை ஆபிரகாம் நம்பினான். நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாவிட்டாலும், சரீரமெல்லாம் செத்து போனாலும் அதை நினைக்காமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிதான் நடந்தது. பரத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசை வந்தது. காடுகளிலே அலைந்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் சவுலினுடைய ராஜ சிங்காசனத்திலே அமர பண்ணினார். எந்த சவுலினுடைய பட்டயம் தாவீதை துரத்தி கொண்டிருந்ததோ அந்த பட்டயத்தை வைத்தே ஆண்டவர் சவுலை கொன்று போட்டார். 7 மடங்கு உயர்த்தப்பட்ட சூளையிலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பல. தூதன் மாதிரி அவரே இறங்கி வந்து அக்கினியினுடைய வேகத்தை ஆண்டவர் அவித்து போட்டார். ஹல்லேலூயா. ஆமா, ராஜாவே அதிர்ந்து போகும்படி அவனே அறிக்கையிட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவினுடைய தேவனே தேவன். காரணம், அவங்க மரணத்துக்கு கூட அஞ்சாதபடி கர்த்தர் மேல அவங்க விசுவாசம் வைத்ததுனால. இந்த வரிகள்லாம் அதுல இருக்கிறது. 3வது அதிகாரம் தானியேலில் படிச்சு பாருங்க. தேவன் அவர்களை தப்புவித்தார், காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நீங்க பிழைத்து பெருக தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே உறுதியான விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. 2வது பாருங்க, 30வது வசனத்தை பாருங்க. மார்க் 5:30 பாருங்க. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே ஆண்டவர் இயேசுவுக்குள் இருந்ததான பரிபூரண வல்லமையை இவளுடைய விசுவாசத்தினாலே கட்ட அவிழ்த்து விட்டாள். இயேசுவுக்குள்ள இருந்த வல்லமை எப்படி வந்தது? இயேசு தன்னுடைய வல்லமை அனுப்பினாரா? பைபிள பாருங்க, அந்த இடத்துல இவள் தொடுகிறாள். அங்கே இயேசுவினுடைய வல்லமை தானாகவே அவருக்கு தெரிகிறது. ஆனால் அவர் அனுப்புவதற்கு முன்னமே அவரிடத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற, குணமாக்குகிற, பிழைக்க பண்ணுகிற அந்த வல்லமை இவளுக்குள்ளே வந்து இவளுடைய உதிரப்போக்கை நிறுத்தி ஆரோக்கியத்தை அவள் வெளியரங்கமாக உணரும்படி செய்தது. உள்ளத்துல என்ன விசுவாசம் எடுத்தா அதை செயல்படுத்தினால் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அந்த வல்லமையான விசுவாசம் என்ன நடத்தினது? இயேசுவுக்குள் இருந்த வல்லமையை தனக்குள்ளே இழுத்து கொண்டது, தனக்கு அற்புதத்தை செய்ய வைத்தது. ஹல்லேலூயா. இயேசுவுக்குள்ளே இருக்கிற வல்லமையை திறக்கிறதற்கு அல்லது விடுதலையாக்க நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு தேவையானது என்னன்னா இந்த விசுவாசம் தான். கேட்கிற சத்தியத்தின், இயேசுவினுடைய வார்த்தையின் மூலமாக, ஆமா, சத்தியத்தின் மூலமாக இயேசுவின் மேலே ஒரு விசுவாசத்தை நான் உருவாக்கி கொள்ளுவேன். அதனாலதான் நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கிறார், விசுவாசி. இயேசுவின் மேல் நீங்க எல்லாம் விசுவாசம் வைங்கய்யா. அவர் ஒருவர் தான் நம்பிக்கைக்குரியவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு தெரியுங்களா? வல்லமையை புறப்பட பண்ணின இந்த வல்லமையான விசுவாசியை ஆண்டவர் தேட ஆரம்பிக்கிறார். என்னை தொட்டது யார்? பக்கத்துல இருக்கிற சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இவ்வளோ கூட்டம் உங்களை நெருக்கிட்டு இருக்கு, இடித்து கொண்டிருக்கிறது, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறீங்களே. அப்படிங்கிறப்பதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, என்னை தொட்டு வல்லமையை புறப்பட பண்ணின ஒரு விசேஷ விசுவாசி இங்கே உண்டு. அங்கே இருந்த மக்களை சுற்றிலும் அப்படியே பார்க்கிறாராம், சுற்றிலும் பார்க்கிறார். பார்த்த உடனே இவன் என்ன நினைச்சிட்டா தெரியுமா? பதறி போய் இயேசுவின் பாதத்திலே விழுந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்னைய தொட்ட? இவன் நிலைமை இப்படி இருக்குது, உன் வியாதி இப்படி இருக்குது, நான் எவ்வளவு பரிசுத்தமான ஆண்டவர், நீ என்னை தொடலாமா? இப்படியெல்லாம் கண்டிச்சிருவார் அப்படின்னு சொல்லிதான் அவ அப்படி நினைச்சா. எத்தனை கூட்டமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த ஊழியம் செய்த காலத்திலே தன்மேல் விசுவாசித்த மக்களை அவர் எப்பொழுதும் தேடுகிறவராகவே இருந்தார். நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பாராட்டி பேசும்போது, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை நான் பார்க்கல. கவனிங்க, நீங்க எத்தனை பேர் கூடி இருந்தாலும் சரி, உங்க அழகையோ உங்க தகுதியையோ உங்க ஸ்தானத்தையோ ஆண்டவர் பார்க்கிறவர் கிடையாது. அவருக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒரு மண்ணு, அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டி. அதனால மனுஷன் பார்க்கிற மாதிரி தரம் பார்க்கிறவர் அல்ல. மனிதனை தேடி அவர் பார்க்கிறதெல்லாம் என்னன்னா, அவர் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்து பின்பற்றுகிற மக்கள் இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. விசுவாசிகளை தேடுகிற தேவன். அப்படித்தான் 14ஆம் சங்கீதத்திலே இருக்கு, பரலோக சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தேடுகிறார். இந்த பாரம்பரியத்தெல்லாம் ஒழிச்சிருங்க. உண்மையா அவர் ஆராதிப்பது, உண்மையா தேடுவது, விசுவாசத்தோடு செயல்படுவது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, மகிமையை உருவாக்கும். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால உங்க தரத்தை பார்க்காதீங்க, உங்க பாதிப்பை பார்க்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை உயிர்ப்பிக்கிற, உங்களை பெருக பண்ணுகிற, பிழைக்க பண்ணுகிற கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் மாறாமல் தான் இருக்கிறது. ஏன் என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் முன்பதாக அவளை ஒரு விசுவாச சாட்சியாக நிறுத்த வேண்டும். அவள் வாயிலிருந்து இயேசுவை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி பேசினார், அவளை நிறுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, 6000 பிசாசு பிடிச்சிருந்தான் பாருங்க. 6000 பிசாசு பிடிச்சி அவன் இன்னும் ஒழுங்கா குளிக்கல, சும்மா துணியை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறான். பாத்தீங்க, ஜனங்களே பார்த்து அவன் துணி கட்டி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவன் பாருங்க இயேசுநாதர் கூடவே இருக்க பிரியப்படுறான். இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, இல்ல 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 இல்ல, நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செஞ்சதை உன் வீட்டார், உன் இனத்தார், உங்க நாட்டு ஜனங்க எல்லாருக்கும் போய் நீ போய் சொல்லு. அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டா. 6 பேருக்கு மனைவியா இருந்தவள் சமாரியா பெண், அவளுக்கு இதே கதை தான். அவளையும் ஆண்டவர் ஊழியத்துல உருவாக்கி விட்டார். என்ன அவன் என்ன போய் என்ன மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தை எடுங்கன்னு பிரசங்கம் பண்ணியிருப்பாளா? ஒண்ணுமே கிடையாது. அவளுடைய சாட்சி எல்லாம் என்ன? நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிவிட்டார், அவர்தான் மேசியா, வந்து பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்னு சொல்லி, அவ்வளவுதான். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க வந்து இருக்கிறீங்க. நிறைய பேர் சபையில தான் வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார் அப்படி செய்தார்னு. அப்படி இல்லை. இது மட்டும் இல்லை, இங்க மகிமைப்படுத்தலாம். ஆனா உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்க இனம், ஜனம், உங்களோட தொடர்புடைய நண்பர்கள், வேலை செய்கிற இடம், போகிற வருகிற எல்லா இடத்திலையும் இயேசு ஜீவனுள்ள தேவன், அவர் என் வாழ்க்கையில இப்படி நன்மை செய்தார்னு எப்பொழுது சொல்லணும். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலேயும் இயேசுவை கனப்படுத்துகிற சாட்சிகளாய் வாழ வேண்டும். அதனாலதான் என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். பாருங்க, இவளுடைய ஆரம்பத்திலிருந்து, விசுவாச தீர்மானத்திலிருந்து, செயல்பாட்டிலிருந்து, அறிக்கையிலிருந்து எல்லாமே எந்த குறையுமே இல்லாம டோட்டலா இவ ஒரு சரியான விசுவாசியா இருந்ததுனால எல்லா கூட்டத்துக்கும் முன்னாடி இவளுடைய முதுகை தட்டி கொடுத்து ஆண்டவர் இவளை பாராட்ட மறக்கவில்லை, அவளை வாழ்த்தவும் மறக்கவில்லை. ரொம்ப விவரமா சொல்லி விடுகிறார், விசுவாசம் தாமா இப்படி ஒரு பிழைப்பை உருவாக்கினது. அது மட்டுமல்ல, நீ இவ்வளவு நாளா வேதனையோட இருந்தியே, இவ்வளவு நாளா சஞ்சலமா இருந்தியே, ஐயோ எனக்கு இப்படி வாழ்க்கை அமைஞ்சிச்சேன்னு இருந்தியே, இப்ப சமாதானமா வீட்டுக்கு போ, உன் வேதனை
நீங்கி நீ சுகமாயிரு. ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் அவளுக்கு ஏற்படுத்தினார். அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நலிந்து போகிறவர்கள் அல்ல, அழிந்து போகிறவர்கள் அல்ல. உங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் பிழைத்து பெருக பண்ணுகிற தேவன். அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே இருந்து பாருங்கள் 28வது வசனம் வரையிலையும் அவளும் ஒரு பெரிய விசுவாசி தான். ஆனால் அவள் பாருங்க கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீன்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ 7 ஜாதிகள் அங்க இருந்தாங்க இல்லையா? அந்த ஜாதிகள் எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு என்னாகமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வாழ்க்கை நடத்துகிறவர்கள், ஒழுங்கு இல்லாதவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், மருமகளை கூட மனைவியாக்கி கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை நடத்தின அப்படிப்பட்ட கூட்டத்திலே பிறந்த ஒரு பெண்மணி. அதுதான் விவரமாய் இருக்கிறது. கானானிய ஸ்திரீ. இவளும் ஒரு சபைக்கு போகாதவள், ஒரு போதகருடைய போதனையை முன்பின் கேட்டிராதவள். அப்படி ஒரு நிலையில இருந்த இந்த பெண்ணுக்குள்ளே எப்படி ஆண்டவர் இப்படி பாராட்டுகிற அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசம். 28வது வசனத்துல பாருங்க, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார். எவ்வளவு பாராட்டி பேசுறார் பாருங்க. சரி, இவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தையும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். வாசிங்க பார்க்கலாம். 22வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றார். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை. இயேசுவை எப்படி அழைக்கிறாள் என்கிற அம்சத்தை பாருங்கள். எப்படி அழைக்கிறா? தாவீதின் இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யா கானானிய பெண். ஆனா இயேசுவை குறித்து எந்த அளவுக்கு அறிந்திருந்தால், இயேசு ஆண்டவர் என்று அறிந்திருந்தால், எப்படி சிலுவையிலே தொங்கின நல்ல கண்ணன் ஆண்டவரேன்னு சொன்னானோ அதுபோல இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை பிசாசு என்றும் பிசாசுகளின் தலைவன் என்றும் பிசாசுகளின் வல்லமையினாலே அற்புதங்களை பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி இயேசுவை குறித்து இப்படியெல்லாம் தவறான தகவல்கள் வருகிற வேளையிலே இவளுக்கு ஒரு நல்ல தகவல், அதையே அவள் நம்பி இருந்தாள். சீசருடைய கால்களை கழுவுற இடத்துல ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகிய என்னை ஆண்டவருங்கிறீங்க, போதகருங்கிறீங்க, நான் அவர் தான் அப்படிங்கிறார். ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். ஆண்டவர்னா மாஸ்டர், அவர்தான் எஜமானன், அவர்தான் சகலத்தையும் உருவாக்கின எஜமானன். இதை யார் சொல்றது? இஸ்ரவேல் நாட்டு பெண் இல்ல, கானானிய பெண். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொன்னா, தாவீதின் குமாரனே. எப்படி சொல்றா? இயேசுவே நாளே போதும், இயேசுவே ரட்சிக்கிறவரே, ஜீவன் தருகிறவரே, பிழைப்பூட்டுகிறவரே நாளே போதும். எவ்வளவு அழகா சொல்லுகிறார், தாவீதின் கோத்திரத்திலே சந்ததியிலே வந்தவரே. ஆண்டவருடைய இருதயம் அப்படியே கொள்ளுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜபத்திலையும் கூட நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் குளிரும்படி நீங்க துதிக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை அதிகமா உபயோகப்படுத்தணும். பாடுகிற வேலையிலையும் கூட அப்படித்தான், சும்மா பாட்டு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய உள்ளம் உருகும்படி பாடணும். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் நம்மை பாராட்டுவாரோ. விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, அடுத்தது பாருங்க, 23வது வசனம். இப்படி அழைக்கிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். அப்படிங்கிற நேரத்துல இரக்கமுள்ள ஆண்டவர் இப்ப வாயே திறக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. வேற ஒருத்தரா இருந்தா சோர்ந்து போயிருப்பாங்க. கவனிங்க, நீங்க பண்ணின ஜபத்துக்கு உடனே பதில் வரல, மாத கணக்கா வருஷ கணக்கா வரல, சோர்ந்து போகாதீங்க. லூக்கா 18வது அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஜபத்திலே நீங்க சோர்ந்து போக கூடாது. ஜபத்திலே என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. நீங்க ஒன்றுக்கும்
கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த வேண்டுதல் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவருடைய ஆபீஸ்ல அவருடைய ஃபைல்ல உங்க ஜெபமெல்லாம் இருக்கிறது. அவர் குறித்த காலத்திலே கட்டாயம் உங்க ஜெபத்திற்கு பதில் வரும், காரியம் நடக்கும், பலன் கிடைக்கும். பாருங்க, ஆண்டவர் இயேசு ஒன்னு சொன்னார் பாத்தீங்களா, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் பாத்தீங்களா. அந்த மூணையும் செஞ்சவ இவதான். யார்? இந்த கானானிய பெண். என்ன பண்றா? இயேசுவை தேடுகிறாள், பதில் ஒன்னும் வரல. கேட்கிறாள், அதுக்கும் பதில் இல்ல. இப்போ தட்டிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் பதில் வந்தது. அவள் நினைச்ச நேரத்தில் வரல, ஆனாலும் அவள் சோர்ந்து போகல. ஆண்டவர் இந்த அழகா ஜெபித்ததான இந்த பெண்மணிக்கு வாயை திறக்கவே இல்லை. சீஷர்கள் தான் தொந்தரவு பண்றாங்க. ஐயா, இப்படி அவ கூப்பிட்டுக்கிட்டே வர்றாளே, அவளை அனுப்பி விடுங்க அப்படின்னு பார்த்தா, அப்பவும் இயேசு என்ன சொல்றாரு? அவளை உற்சாகப்படுத்துகிறபடி அல்லது அவள் உற்சாகம் அடையும்படி எந்த வாக்கியத்தையும் சொல்லல. சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காகத்தான் வந்தேனே ஒழிய வேற யாருக்காக இல்லை அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அவளுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் தான் வரணும். ஆனா பாத்தீங்கன்னா அவிசுவாசம் வரல, விசுவாசத்திலே போராடுகிறாள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுலயும் ஒரு விசுவாசத்தை வச்சா. மேஜையிலிருந்து சாப்பிடுறது இல்ல, மேஜையிலிருந்து அப்படி எடுத்து சாப்பிடும்போது கீழே விழுமே, அதுலயாவது எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே அதிர்ந்து போனார். இந்த பெண்ணு விசுவாச வீராங்கனை. அது மட்டுமல்ல, அவ விசுவாசத்தை விடவே இல்லை. எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நிலை நடந்தாலும் என்ன காரியம் சொன்னாலும் அவள் தன்னுடைய மனதிலே சோர்வுக்கு இடம் கொடுக்காமல், நான் இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறேன், கட்டாயமா இயேசு என் மகளை பிசாசின் பிடியிலிருந்து சுகமாக்குவார், விடுதலையாக்குவார். அது ஒண்ணுதான். வார்த்தையெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விடவே மாட்டேன். அல்லேலூயா. விசுவாசத்திலே போராடுகிறாள் ஆண்டவரோடு கூட. கடைசியில ஆண்டவர் ஒன்றும் சொல்லல, அப்பதான் பாராட்டி சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லி விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னும் அந்த படிங்கள ரொம்ப அழகா இருக்கு, வாசிக்க பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க, இதை மட்டும் சொல்லுங்க, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்க பாருங்க, மக வந்து வீட்டுல பிசாசு பிடிச்சிட்டு இருக்கிற, அவளை கொண்டு வரல இயேசுநாதர்ட்ட. பிசாசு பிடித்தவள் அங்க இருக்கிறா, அவ வேதனைப்பட்டு இருக்கிறா. அவ என்ன வேதனைன்னு பாருங்க, அவதான் சொல்றா, கொடிய வேதனைங்கிறா. அவ அங்க இருக்கிறா. இவ விசுவாச நிறைவோடு இயேசுவின் இடத்துல போராடி கொண்டிருக்கிறாள் தன்னுடைய மகளுக்காக. இப்ப என்ன நடக்கிறது? இவளுடைய விசுவாசம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்படுகிறதோ அப்பொழுதே அங்கே பிசாசு ஓடிருச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு மட்டும் அன்றைக்கு இந்த கானானிய ஸ்திரியை சந்திக்கல, அல்லது இயேசுவின் இடத்துல மட்டும் இந்த பெண் வரலன்னா அவன் மக செத்துருப்பா, சாத்தான் கொண்டு போயிருப்பான். இப்போ அவள் பிழைத்து கொண்டாள். எப்படி தெரியுமா? இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே, வார்த்தையாகிய இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவளுக்கு என்ன கிடைத்தது? பிழைப்பு கிடைத்தது. பாருங்க, பரிசுத்தமான வேதத்திலே கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாச விவரங்களும் இவ்வளவு விவரமாக இன்றைக்கு விவரமா உங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே இருந்து பாருங்க. இப்போ பேதுரு என்கிற சீமோன், இவன் வாழ்க்கையில எப்படி இருக்கு? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல, வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அற்புதமாக அவருடைய திட்டத்தோடு கூட பேதுருனுடைய படகிலே ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படியே இணைந்து உங்களை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பேதுருவுக்கு இயேசுவை பற்றி ஒன்றும் பெருசா தெரியாது. இன்னும் பேதுரு சீஷனாக அப்போஸ்தலனா மாறல. ஆரம்ப நிலையை சொல்றேன். இயேசுவை இப்பொழுதுதான் புதுசா பார்க்கிறான். இயேசுவை பற்றி பெருசா தெரியாது ஒன்றும். இவன் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்த மனிதன், வெறுமையாய் இருக்கிறவன்.
என்ன செய்யறது? இன்றைக்கு சீட்டு கட்டுறவன் வருவானே, அவனுக்கும் பணம் கொடுக்கணுமே, என்ன பண்றது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்போடு கவலையோடு வலையை அலசி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இயேசு அவன் படகை தெரிந்து கொண்டார். படகிலே ஏறினார், பிரசங்கம் பண்ணினார், பிரசங்கத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அடுத்து இயேசுவினிடத்திலிருந்து ஏதாவது வாடகை கிடைக்கும்னு நினைச்சான். இல்ல, இயேசு அப்படி உலக பிரகாரமா சும்மா கொஞ்சமா கொடுத்துட்டு போறவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நிரம்பி வழியும்படி கொடுக்கிற தேவன். அவனை பார்த்து சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல அப்படின்னு சொல்லுகிற மாதிரி ஆண்டவர் சொன்னார், உன் படகு ஆழத்துல என்ன செய், தள்ளி கொண்டு போய் வலைய போடுப்பா அப்படின்னார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்துல அவன் போடுறப்ப என்ன சொன்னான்? ஐயரே சார் அப்படின்னா ஆண்டவரை பற்றி தெரியும். ஐயரே, ரா முழுவதும் நாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் கிடைக்கல. மீன் பிடிக்கிற ஆளுக்கு தான் எங்க மீன் இருக்குன்னு தெரியும், எப்ப கிடைக்குங்கிறதெல்லாம் தெரியும். இவரு பார்த்தா பகல்ல மீனை போட சொல்றாரு, வலைய போட சொல்றாரு. இருந்தாலும் அவன் எதன் மேல, எந்த பேசிக்கல அவன் செயல்படுறான்? உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன் அப்படின்னு வலைய போட்டான். பாருங்க, அடுத்த வசனமும் அப்படித்தான் இருக்குது. அவர் சொன்ன வார்த்தையின்படியே எங்க போட சொன்னாரோ அங்க வலைய போட்டான். எல்லா காரியத்திலையும் நீங்க பிழைத்து பெருகணும்னா ஆண்டவருடைய வார்த்தையின் வழி நடத்துதல் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த நிலையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன, இன்றைக்கு என்ன வார்த்தை, ஆமா, நீங்க படிக்கிற பகுதியிலிருந்து ஆண்டவர் உங்களோட பேச முடியும், வழி நடத்த முடியும். நீங்க அதை எதிர்பார்த்து நீங்க பைபிள் படிக்கணும். அந்த மாதிரி தினமும் எதிர்பார்த்து படிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை காலுக்கு தீபமா இருக்கும், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்போ என்ன நடக்குது? அவன் வார்த்தையின்படியே செய்து திரளான மீனை பிடிக்கிறான். படகு நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அவனுடைய நண்பர்களும் ஓடி வருகிறார்கள், வலையை எடுத்துக்கிட்டு, படகை எடுத்துக்கிட்டு. அவங்களுக்காகவும் அவன் வேண்டிக் கொள்ளும் போது அவங்களுக்கும் இவன் மூலமா, இவன் நிமித்தமா அவங்க படகு வலையெல்லாம் நிரம்புது. வெறும் படகையும் வலையையும் நிரப்பி சரி போய் பிழைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பல. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுஷனுடைய தரத்தை அல்லது வாழ்க்கை நிலையை ஆண்டவர் அப்படியே கட்டி எழுப்புவதை இந்த சரித்திரத்திலே பாருங்கள். முதலாவது இவனையும் அவனுடைய நண்பர்கள் படகு வலை எல்லாம் நிரப்பினார். அடுத்தது அவர் சொல்லாமலேயே ஒரு சம்பவம் நடக்கிறது. படகும் வலையும் அதாவது நிரம்பினதை பார்த்து பேதுரு என்ன செய்கிறான்? பிரமித்து அந்த கடல் நடுக்கடலிலேயே ஆழத்திலேயே நிரம்பின அந்த மீன்கள் நிரம்பின அந்த படகிலேயே இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், என்னை விட்டு நீங்க போகணும். பாருங்க, இவன் படகை கொடுத்தது, அடுத்தது இயேசுவின் வார்த்தையை நம்பி வலைய போட்டதெல்லாம் படகு நிரம்பணுங்கிறதுக்காகத்தான், மீன் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான், அவனுக்கு நிறைய கிடைக்கணும், நிறைய அன்றைக்கு வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். பாருங்க, அவன் பாவியான மனிதன். இவர் பிரசங்கம் பண்ணாரா? இப்படி உன்னை ஆசீர்வச்சிருக்கிறேனப்பா, நீ இவ்வளவு ஒரு மோசமானவனா இருந்திருக்கிறிய, இப்படி எல்லாம் சொன்னாரா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதே ஒரு மனிதனுக்குள்ளே பாவ உணர்வு தானாவே வந்துடும். இங்க பாருங்க, மற்ற இடத்துக்கு போறதுக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு சபைக்கு வருகிறதற்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு. இங்க உட்கார்ற ஆட்கள் அவங்களுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு தானாவே வந்துடும். பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பெரிய களிப்பு, சந்தோஷம் உருவாகும். ஆனா பாவ வாழ்க்கை நடத்தி இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எப்பொழுதுமே ஒரு மறைவையே தேடுவாங்க. பாருங்க, பாவியான மனிதன் அறிக்கையிட்டானே, ஆண்டவர் இவனை பார்த்து பாராட்டி என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். I will make you the fishers of man. நான் உன்னை உருவாக்க போறேன்பா. ஆமா, உன் மைண்ட்ல இருக்கிற மாதிரி இல்ல, என் மைண்ட்ல இருக்கிற மாதிரி நான் உன்னை வேறொரு நிலைக்கு உன்னை வழி நடத்த போகிறேன். இப்ப பாருங்க, அதற்கு பிறகு நீங்க பாருங்க, அவன் பிடிச்ச மீன் அவ்வளோ திரட்சியா பிடிச்சானே, படகையும் வலையையும்
எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்வா போயிட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்ம எப்படி வளர்த்து எடுக்கிறார். முதல்ல சரீர பிரகாரமா பிழைக்க பண்றது மட்டுமல்ல, ஆவிக்குரிய நிலையிலேயும் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை அப்படியே உயர்த்துகிறார். சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனுஷன் ஆவிக்குரிய நிலையிலே வளர 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 அவனுக்கு ஆண்டவர், பரலோகம், ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய வரங்கள், ஊழியங்கள், இதுல தான் அவனுக்கு அதிக ஆர்வம் பெருகுமே ஒழிய இந்த உலக பிரகாரமான ஈர்ப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பணத்தை வெறுக்கிறது இல்லை, பணம் அவசியம்தான், சம்பாதிக்கிறது, வேலை, இதெல்லாம் அவசியம்தான். ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, உங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை என்ன செய்யாதீங்க, அதன் மேல வைக்காதீங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க, எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். படகையும் வலையும் நிரப்புகிறவர் இதுக்காகத்தானப்பா நீ ராத்திரி முழுவதும் பிரயாசம் பண்ண, இதை பார் அப்படின்னு பாரு, பார்க்க பண்ணுவார், அதுல ஒரு மகிமையை உருவாக்குவார். அடுத்தது அவருடைய தரம் எங்க உயருது தெரியுமா? படிப்பறிவே இல்லாத இந்த பேதுருவை புதிய ஏற்பாட்டு சபைக்கே தலைவனாக உயர்த்தினார். அல்லேலூயா. இவன் பிரசங்கம் பண்ணும்போது, படிக்காத ஆள் பிரசங்கம் பண்ணும்போது மனுஷனுடைய இருதயம் குத்துகிற அளவுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவு பெரிய மனிதன். இவனை தூக்கி ஜெயில போட்டா சிறைச்சாலை எல்லாம் திறக்கிறது, இவனுடைய நிழல் பட்டு வியாதியெல்லாம் சுகமாகுது. கடைசியில பாருங்க, பிறக்கும் போது ஒரு மீனவ குடும்பத்தில் ஒரு மீன் பிடிக்கிறவனாக பிறந்து வளர்ந்தவன், வாலிபன், திருமணமானவன், அதுவரையிலே அவன் மீனவன் தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவன் பரலோகத்திற்கென்று மக்களை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்தவான். எவ்வளவு பெரிய தரம் அவன் வாழ்க்கையில உருவாகுது. இந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக என்ன செய்யுங்க? எல்லாரும் அவரை எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பெரும்பாடுள்ள ஸ்திரிக்குள்ளே இருந்ததான அந்த உறுதியான விசுவாசம், தீர்க்கமான விசுவாசம், கேட்ட கொஞ்ச சத்தியத்திலே அவள் உருவாக்கி கொண்ட உன்னதமான விசுவாசம், இயேசுவின் வல்லமையை கட்டவிழ்த்து விட்டு தன்னுடைய சரீரத்திலே இருந்த அந்த கொடுமையான வியாதியையும் நீக்கி போடத்தக்கதான அவ்வளவு வல்லமையான ஒரு விசுவாச வீராங்கனை. அவளை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தினார், பாராட்டி பேசினார், ஒரு புது வாழ்வை தந்தார். மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை பிழைக்க பண்ணினது. இனி உனக்கு ஆமென், உன் வியாதியினாலே மரணம் இல்லை, நான் உனக்கு ஒரு புது வாழ்வு தந்திருக்கிறேன். இனி நீ எனக்காக வாழ வேண்டும், எனக்கு நீ சாட்சியா இருக்க வேண்டும். கானானிய ஸ்திரியையும் அப்படித்தான் ஆண்டவர் பாராட்டினார். அவளுக்கு கிடைத்த கொஞ்ச சத்தியம், ஐயா, சபையிலே இல்லாத இந்த மக்கள் எல்லாம் இப்படி விசுவாசம் கொண்டிருக்கும் போது நம்ம ஆண்டவரை பற்றி எவ்வளவு கேள்விப்படுகிறோம். அப்படின்னா நம்ம கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பணும், கேட்கணும், ஏசப்பா எனக்குள்ளும் இந்த மாதிரியான விசுவாசத்தை நீங்க உருவாக்குங்க. விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசுதான், விசுவாசத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் இப்படி கேட்டார்கள், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவின் மேல், வார்த்தையாகிய இயேசுவின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் ராஜாவின் மனுஷனை போல, நூற்றுக்கு அதிபதியை போல, யபீர்வை போல, பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல நாம் விசுவாசம் வைக்கணும். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் இங்கே தேடுகிறார். ஏசப்பா, நான் இந்த பூமியில உங்க நாமத்தின் மேல, உங்க மேல, உங்க வார்த்தையின் மேல நாங்க விசுவாசம் வைக்க, எனக்குள்ளே அந்த உயர்ந்த வல்லமையான உறுதியான விசுவாசத்தை எனக்கு தாங்க ராஜா. உங்க வல்லமையை அவிழ்த்து விடுகிற விசுவாசத்தை தாங்க ராஜா. சாதாரண மனிதனாக
எந்தோ அழிந்து போகிற இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நான் உங்களை தேடுறவனா இருக்க கூடாது. உம்முடைய சித்தப்படியே பேதுருவை நீர் எப்படி வழி நடத்தினீரோ வேறு நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு நேராக வழி நடத்தி அவன் இந்த பூமியிலே ஒரு மீன் பிடிக்கிறவனாக அல்ல, பரிசுத்தமான ஜனங்களை உருவாக்குறவனாக, ரட்சிக்கிறவனாக, அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக, அநேகரை ரட்சிக்கிறவனாக, பெரிய ஊழியக்காரனாக, அப்போஸ்தலனாக நீர் உருவாக்கினீரே. உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீங்க ரட்சித்தீங்க ஆண்டவரே. உங்க சித்தப்படியே என்னை வழி நடத்தும், உங்க சித்தப்படியே என்னை வழி நடத்தும். என் வாழ்க்கையிலே வந்த நஷ்டமெல்லாம் அதுவும் உம்முடைய சித்தம்தான். இரவெல்லாம் மீன் பிடிக்க கிடைக்காததும் அதுவும் உங்க சித்தம்தான். அதனால தான் நான் படகை உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் உங்க சித்தம்தான் ராஜா. என் வாழ்க்கையிலே நீர் அனுமதித்த எல்லாம் உம்முடைய சித்தம்தான் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது என்னை பரிசுத்தமாக்கினது மாத்திரம் அல்ல, அநேகரை பரிசுத்தவான்களாக மாற்றும்படி என்னை நீர் தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள பிதாவே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வார்த்தையாகிய உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே மக்கள் பிழைக்கிற விதங்களை நீர் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் விவரித்து காண்பித்தபடினால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைத்து பெருகும்படி நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தீங்க. நன்றி ராஜா. எங்களை உயிர்ப்பித்து பிழைக்க பண்ண நீர் பேசின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்க கேட்டது போல பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல நாங்க உறுதியான விசுவாசம், நாங்க கேள்விப்படுகிற உம்முடைய வார்த்தை சத்தியத்தின் மூலமாக உங்க மேல, உங்க வார்த்தையின் மேல எங்களுக்கு ஒரு தீர்க்கமான, உறுதியான, வல்லமையான விசுவாசத்தை நீங்க எங்களுக்கு தாங்க. கானானிய ஸ்திரீக்குள்ள இருந்தது போல உயர்ந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. பேதுருவை உங்க சித்தப்படியே நீங்க வழி நடத்தினது போல, உயிர்ப்பித்தது போல, உருவாக்கி உயர்த்தி பெருக பண்ணினது போல ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியாய் உருவாக்குங்கப்பா, உயர்த்துங்கப்பா, பிழைத்து பெருகட்டு ராஜா. இழப்பை நினைத்தே, நஷ்டத்தை நினைத்தே, கஷ்டத்தை நினைத்தே உருகி கொண்டிருக்காதபடி அடுத்த நிலையிலே தேவன் என் வாழ்விலே என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், எப்படி செய்ய போகிறார் என்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய முகத்தை நோக்கி காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க. அந்த நிறைவோடு ஒவ்வொருவரையும் நீர் அனுப்புவீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் வழி நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவாசீர்வாதத்தோடு அனுப்புங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும். உமக்கும் எங்களுக்கும் உண்டான விசுவாச தொடர்பு சரியாகும் போது, ஆமாண்டவரே, குடும்பத்தில் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாரும் அந்நேரமே சுகம் அடைகிறார்கள். நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆசீர்வாதத்தோடு அனுப்பும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.